தளபதி, தலை, இளைய தளபதி இப்படி எல்லாரும் பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. இன்னும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை கொளுத்தி போட்டீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது இன்னும் நடக்கல. சகல கலாவல்லி, ஆண்ட்ரியா, உண்மையிலேயே நான் உங்க வாய்ஸோட பெரிய ஃபேன் ஆண்ட்ரியா. தமிழ்நாட்டுல நமக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோஸ் அப்படின்னு சொன்னா அவங்க யாருமே நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறத விட அவங்களுக்கு தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய பட்ட பெயர்களை வச்சு சொல்லுவோம். எல்லா ஹீரோஸும் நடிகர் திலகம், மக்கள் திலகம், புரட்சி தலைவர், புரட்சி நடிகர், இப்படி ஆரம்பிச்சு மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், மக்கள் செல்வன், தளபதி, தலை, இளைய தளபதி இப்படி எல்லாரும் பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஹிட் பட ஹீரோ எப்படியெல்லாம் பேர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு தெரியுமா? யமன், சைத்தான், பிச்சைக்காரன், திமிரு பிடிச்சவன் இப்படியெல்லாம் பேர் வாங்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்ச என்னோட நெருங்கிய நண்பர் கமல் சார், இந்த படத்தோட ப்ரொடியூசர். ரீசெண்டாக நான் போய் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சிகளில் ரொம்ப கிராண்டாக ஃபீல் பண்ணுற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைச்சிருக்கு. இந்த படத்தோட டைட்டில், இதோட ஃபாண்ட், இதோட நீங்கள் பண்ண டீசர், இதை அமைச்ச இடம், இத்தனை பத்திரிகைக்காரங்க உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ மக்கள் அப்படின்னு ரொம்ப வைப்ரேஷன் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது சார். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ராஜேஷ்குமார் சார், கமல் சார், உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் ஜெயிக்கும். ஏன்னா ரவிக்குமார் சார் சொன்னாங்க அந்த படத்தோட லைனை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார். நீங்கள் சொன்னதுனால ரொம்ப அருமையான லைன். எப்படி இந்த லைனை மிஸ் பண்ணோன்னு இருக்கு. இதுல இருந்து ஒரு 10 கதை பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அருமையான கதையை நீங்கள் அந்த மாதிரி இயக்க போறீங்க. கண்டிப்பாக அந்த படம் பெரிய ஹிட் அமையும் சார். கமல் சார், இந்த படம் ஹிட் ஆக போகுது. இதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் இன்று விழாவோட நாயகி சகல கலாவல்லி, ஆண்ட்ரியா. உண்மையிலேயே நான் உங்க வாய்ஸோட பெரிய ஃபேன் ஆண்ட்ரியா. சார் ஒரு பாட்டு காமிச்சார் இல்லையா, பார்க்க வந்த வாத்தியாரு, அந்த மாதிரி அந்த பாட்டை வந்து கண்டிப்பா வேற யாரும் அந்த மாதிரி பாட முடியாது. அந்த பாட்டு வந்து டியூனா இருக்கிறத விட நீங்க பாடினதுக்கு அப்புறமா அது போன ரேஞ்சே வந்து உண்மையிலேயே வேற. ஸோ இன்னும் நீங்க நிறைய பாட்டு வந்து பாடி ஆக்டிங்ல பிஸி ஆகிட்டேன்னு சொல்லாம நிறைய பாட்டு பாடணும்னு சொல்லி நான் கேட்டேன். கண்டிப்பா ஷூர் சார். நான் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பட் கண்டிப்பா அவர் மியூசிக் டைரக்டர் தான் கூப்பிடுவாரு. ஸோ நிறைய பாட்டு நீங்க பாடணும், நிறைய படங்கள் நடிக்கணும். சொன்ன மாதிரி ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் சூஸ் பண்ணுற ரோல்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களே, எல்லாமே உண்மை தான். நாங்கள் தூரத்துலேருந்து கவனிச்சுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய பெரிய விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஜேகே சார், யூஆர் லுக்கிங் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார். பார்க்குறதுக்கு ராஜியா மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச 2வது ஆரியா நீங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து ஃப்யூச்சரில் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி ஏதாவது சொன்ன மாதிரி நிறைய கன்னட நடிகர்களை வந்து வரவேற்றிருக்கு. ரஜினி சார், அர்ஜுன் சார், பிரகாஷ் ராஜ் சார், நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. அந்த வரிசையில் நீங்களும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இடம் பெறணும். கண்டிப்பாக சார். நீங்கள் தமிழ் பேசலாம் கூட பரவாயில்ல சார். கண்டிப்பாக நீங்கள் நல்ல படங்கள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இருந்துகிட்டே இருக்கலாம். ஷூரா சார். இந்த விழாவோட முக்கியமான நாயகர், படத்தோட டைரக்டர், ரொம்ப சந்தோஷம் சார். இந்த லைனை நீங்கள் பிடிச்சதுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் சார். இது வரைக்கும் பல படங்கள் கடந்து வந்திருக்கோம். நாம அரைச்ச மாவதியும் ஆல்மோஸ்ட் வெவ்வேறு காம்பினேஷனில் அரைச்சிட்டு இருக்கிறோம். இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப புதுசு. உண்மையிலேயே நீங்கள் பிடிச்ச அந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ கண்டிப்பாக அந்த லைனை தேடினதுக்கும் அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார். நீங்கள் கண்டிப்பாக பெருசாக வெற்றி படத்தோடு லான்ச் பண்ணியிருக்கீங்க இந்த ஊரில் நீங்கள். அடுத்தது ஆலி சார், உண்மையிலேயே உங்களோட பேச்சை வந்து நேரில் பார்த்து ரொம்ப ரொம்ப ரசித்தேன் சார். ஆக்சுவலாக எப்படி இப்போ இன்னைக்கு உண்மையிலேயே பர்டிகுலராக இந்த ஈவெண்ட்டில் வந்து எல்லாருமே அருமையாக பேசினாங்க. கேமராமேன் சார்லேருந்து, ப்ரொடியூசர்லேருந்து, மியூசிக் டைரக்டர்லேருந்து, ஹீரோலேருந்து எல்லாருமே, ஆண்ட்ரியாலேருந்து, ரவிஷ்குமார் சார்லேருந்து எல்லாருமே அருமையாக பேசினாங்க. அதில் ஹைலைட் வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் பண்ண இது வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். கண்டிப்பாக வந்து உங்கள் கூட சேர்ந்து ஒரு படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். அப்புறம் மியூசிக் டைரக்டர், அவங்களோட 50வது படம் நீங்கள் பண்ணதுக்கு வந்து வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்கள் கூட நான் வந்து ஒரு ஹீரோவாக உங்கள் மியூசிக்கில் ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த ஈவெண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது நான் பார்க்கும்போது.
இதே மாதிரி கூடிய சீக்கிரம் மே மாதத்து இந்த லீவுலேயே இந்த ஒரு பாகுபலி அரண்மனை இந்த லுக்கில் இருக்கிறதுனால சார் குடும்பங்களாக வந்து பார்க்கக்கூடிய படமாக அது கண்டிப்பாக அமையும். ஸோ நீங்கள் வந்து விரைவாக அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு உங்களால் முடிஞ்சால் மே மாதம் கேப்பில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சியை செய்யுங்க. நீங்கள் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். இதில் பங்கு பெற்ற அத்தனை பேரும் இன்க்ளூடிங் ஜோ சார், நீங்கள் வந்து பாவலர் அவரோட சன் அப்படின்றது இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும். உங்களோட சப்போர்ட்லாம் அந்த படத்துக்கு தேவை. சாரி, ரொம்ப அருமையாக ஒரு காரியம் பண்ணீங்க. இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை கொளுத்தி போட்டிங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது இன்னும் நடக்கல. ஏதாவது உங்களால் முடிஞ்சா பண்ணுங்க. நான் ஃபோன் பக்கமே போறதில்லை இப்பெல்லாம். அது ஒண்ணு. இன்னொன்னு, இவர் வேற பாதி போலீஸா வந்திருக்காரு. யாராச்சும் கவனிச்சிங்களா? ஷூட்டிங்ல இருந்து நேரடியா இங்க வந்தீங்கல்ல. இது இந்த தூங்காத குரூப்ல வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து ராம் சிங்குக்கு கண்டிப்பா சகோதரன் தான். ஹி டசன்ட் ஸ்லீப். இன்னைக்கு ஷூட்டிங்ல இருந்து ஐ திங்க் ஷர்ட் மட்டும் மாத்திட்டு நீங்க இங்க வந்திருக்கீங்க. அண்ட் தென் யூ ஹவ் வெயிட்டட் ஆல் திஸ் கடைசி வரைக்கும், இப்போ வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ற வரைக்கும் நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அது ஒரு நல்ல விஷயம். இன்ஃபேக்ட் இங்க மேடையில இருக்கிறது இங்க எல்லாருமே இங்க இருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்யூ சொல்ல போறேன். ஏன்னு கேட்டா, இதை நான் வந்து பிரஸ் சார்பா கூட நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் பிரஸ்ல நினைக்கிறத வந்து ஐ மே பி ரிஃப்ளெக்டிங் த தாட்ஸ். ஈவன் பொதுவா வந்து ப்ரமோஷன்ஸ், மியூசிக் லான்ச் இந்த மாதிரி விஷயங்களுக்கே பாத்தீங்கன்னா படத்துல ஒர்க் பண்ண நடிகர்கள் வருவாங்களா அப்படின்னு தெரியாது. டெக்னீஷியன்ஸ் ரொம்ப குறைவா வருவாங்க. வந்தாலும் ஒரு ½ அன் ஹவர் இருந்துட்டு அப்புறம் பாதியில காண போடுவாங்க. ஸ்டேஜ்ல வந்து காலி சேர் மட்டும் இருக்கும். அதனால எல்லாமே வந்து ஒரு பயங்கர அந்த விழாவெல்லாம் பார்த்தா எல்லாம் எடிட் பண்ணி வெட்டி ஒட்டி தான் பிரஸ்ல வந்து அதை வந்து வெளியே பிரசன்ட் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு வந்து கடைசி வரைக்கும் அத்தனை பேரும், இன்ஃபேக்ட் ஜோ அவர்கள் வந்து ஸ்டேஜுக்கு கீழேயும் இருக்காரு. எவ்ரிபடி ஹூ இஸ் இன்வால்வ் வித் தி மூவி இஸ் ரியலி இன்வால்வ்ட். அந்த இன்வால்வ்மெண்ட் வந்து ஸ்டேஜ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இவ்வளவு நேரம் இருக்கிறதுல தெரியுது. மாளிகை படம் பேர் வச்ச அந்த நிமிஷத்திலேயே ஒரு உதாரணமா மற்றவங்களுக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வே யூ கண்டக்ட் யுவர் லான்ச் ஃபங்க்ஷன், இதை நான் ஜெனுவனா சொல்றேன். அத்தனை பேருடைய நாட் ஜஸ்ட் தட், பிரஸ் ஆல்சோ. பிரஸ்ல வந்து இப்போ தேர்தல் சமயம் இங்க வந்து நியூஸ்ல பஞ்சமே கிடையாது. சினிமாவும் சரி, அரசியலும் சரி, there's just so much news happening. பட் இங்க வந்தவங்க யாருமே கிளம்பல. I'm not seeing a single empty chair. Everybody is here. அப்படிங்கிறது வந்து விஜய் ஆண்டனி சார் சொன்ன மாதிரி it's a very positive thing and it's a very rare occurrence. So I guess my biggest thanks is to the media people here. ஒவ்வொருத்தருமே இங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த சேர்ல இருந்து எழுந்துக்காம உங்களுடைய வெல் விஷஸ் நீங்க வந்து ரிலே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. மற்றபடிக்கு கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற அத்தனை பேரும் விஷுவலா உங்களுக்கு இருக்கிறதுனால you're going to have wonderful content to present tomorrow. Thank you so much to the media for supporting the movie in its title and teaser launch.